ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. சூழ்நிலை தடையல்ல. தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்ற தீர்மானத்தை அஸ்திமாரமாக கொண்ட மனிதன் சூழ்நிலை நிர்பந்தங்களுக்கு அடிபணிய மாட்டான். அவன் எந்த சூழ்நிலையில் வாழ நேரிட்டாலும் அந்த சூழ்நிலைகளோடு சமரசம் செய்து போக மாட்டான். தேவன் குறிப்பிட்ட விதமான ஒரு வாழ்க்கை முறையை வாழ அழைத்திருந்தால் மாறுபட்ட சூழ்நிலைகள் அந்த வித வாழ்க்கைக்கு தவிர்க்க முடியாத தடைகளாயிருக்க முடியாது. அதனை அவன் நிரூபிக்க ஆவலாயிருப்பான். வாழ்க்கை தரங்களை நிர்ணயிப்பது அவன் வாழ்கின்ற இடம் அல்ல, அவனுடைய இதயம்தான் அது நிர்ணயிக்கும் என்ற நம்பிக்கையில் அவன் நிலைத்திருப்பான். அத்தகைய ஒரு கொள்கை சார்ந்த மனிதன்தான் தானியேல். அவன் தேவனுடைய விதிகளை விட்டு விலகி வாழும் மனிதர்கள் நிறைந்த பாபிலோன் அரண்மனையில் இருந்தான். ஆயினும் அவன் அறிந்திருந்த தேவனுடைய விதிகளை விட்டு சிறிதும் விலகாமல் வாழ்ந்து காட்டினான். கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்ற உண்மையான நோக்குடைய மனிதனை தேவன் எந்த சூழ்நிலையிலும் வெற்றி காண செய்ய முடியும் என்பதற்கு தானியேல் ஒரு ஒப்பற்ற மாதிரியாக விளங்கினான். ஆம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்படும் தொய்வுகளுக்கு நாம் சில மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் சுட்டிக்காட்டி சமாதானம் அடைகிறோம். அது தவறு. நம்முடைய இதய நிலையே முக்கிய காரணம். வலுவான தீர்மானமும் அதற்கேற்ற மன ஆர்வமும் இல்லாமையே தோல்விகளுக்கு முக்கிய காரணம். ஓநாய்களுக்கு நடுவில் தான் கர்த்தர் நம்மை ஆடுகளாக தெரிந்து கொண்டிருக்கின்றார். முரண்பாடுகளின் நடுவில் தான் நேர்மையாயிருக்க நம்மை அவர் அழைத்திருக்கின்றார். அசுத்த சூழ்நிலைகளின் மத்தியில் தான் பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்டிட அவர் நமக்கு போதித்திருக்கின்றார். இருளின் நடுவில் தான் வெளிச்சங்களாக விளங்கும்படி நம்மை அவர் நியமித்திருக்கின்றார். அப்படி வாழ்வதற்கான வல்லமையை தருவதற்கு அவர் ஆயத்தமாய் இருப்பதினால்தான் அவ்விதம் நம்மை அழைத்துள்ளார். யோசேப்பு பாவத்தை தவிர்க்க முடியாது என்பது போன்ற ஒரு சூழ்நிலையில் இருந்த போதிலும் அவன் பாவத்திற்கு உடன்படாமல் அதனை எதிர்த்து வெற்றி கண்டான். தவறு செய்துவிட்டு அதனை நியாயப்படுத்த போதுமான சாக்குப்போக்கு வாய்ப்புகள் இருந்தும் அவன் அவைகளை பயன்படுத்த விரும்பவில்லை. தான் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும் என்பது மட்டுமே அவனுடைய விசேஷ இலக்காக இருந்ததால் அவனால் பாவத்தை வெல்ல முடிந்தது. சிந்தனைக்கு, எப்படி இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாயிருப்பவன் எங்கே இருக்கிறோம் என்பதை பற்றி கவலைப்பட மாட்டான். எப்படி இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாயிருப்பவன் எங்கே இருக்கிறோம் என்பதை எப்படி இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாயிருப்பவன் எங்கே இருக்கிறோம் என்பதை பற்றி கவலைப்பட மாட்டான்.